பல வருஷங்களாக நீடித்து கொண்டே வரும் போராட்டம் இதுக்கு எப்போதான் முடிவு வரப்போகுது? வணக்கம் நண்பர்களே, நான் உங்க தோழி சிவானிமூர்த்தி. இது ஆன் ரிதம் ஆஃப் லைஃப். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மியான்மர்ல அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்கு, ஏன் பல உலக நாடுகள் இதை எதுவுமே கண்டுக்காம வாய மூடிட்டு இருக்காங்க. பர்மா என்று பலரால அழைக்கப்பட்ட மியான்மர் பல நாடுகளோடு தன்னுடைய எல்லையை பகிர்ந்துட்டு இருக்குது. உதாரணத்துக்கு இந்தியா, சைனா, லாவோஸ், தாய்லாந்து, பங்களாதேஷ். இப்ப பரபரப்பா போயிட்டு இருக்க மியான்மர் நியூஸ், அப்படி அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பல வருஷங்கள் பின்னாடி நோக்கி செல்ல வேண்டியதா இருக்கு. வாங்க போகலாம். 1948 ஆங்கிலேயர்கள் ஆட்சியில இருந்து விடுதலை அடைந்த மியான்மர், அந்த காலத்துல உள்ள பர்மா, கொஞ்ச நாள்லயே ஜனநாயகத்தை இழந்து ராணுவ ஆட்சிக்குள்ளார போகுது. மியான்மர்ல 100க்கும் அதிகமான இனக்குழுவினர்கள் இருக்காங்க. இப்படி இருக்கிற ஒரு டைவர்ஸான கண்ட்ரிய ராணுவ ஆட்சி எடுக்கிறாங்க அப்படின்னு அங்க எந்த அளவுக்கு சர்வாதிகாரம், எந்த அளவுக்கு கட்டுப்பாடு, எந்த அளவுக்கு ஆதிக்கம் அட்டூழியம் இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. பல நாடுகளால கைவிடப்பட்டு தனித்து ஒதுக்கப்பட்ட மியான்மர் பல ஆண்டுகள் உள்நாட்டு போராட்டத்தால அவதிப்பட்டுட்டும் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு ரொம்பவும் கொடுமையான நிலைமைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. பல இன்னல்களை சந்திச்சுட்டே வந்த நாட்டு மக்கள் ஒரு கட்டத்துக்கு மேலக்க இது எதையும் பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ராணுவத்தை எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாங்க. இந்த போராட்டத்துடைய விளைவு 2011 ஏறக்குறைய 50 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறமா ஜனநாயகம் அப்படின்ற ஒரு விஷயத்த மீண்டும் அந்த ராணுவ அரசு கொண்டு வரத்துக்கு திட்டம் தீட்டுறாங்க. இதன் விளைவா 2015 அந்த நாட்டுல தேர்தல் நடக்குது. நேஷனல் லீக் ஃபார் டெமோக்ரஸி, சுருக்கமா NLDன்னு சொல்லப்படுற பார்ட்டிய தலைமை வகிச்சவங்க மியான்மர் மக்களுடைய நாயகன்னு போற்றப்பட்ட அந்த நாட்டுடைய சுதந்திர போராட்ட வீரருடைய மகளான ஆங் சங் சுக்கியா. அவங்க இந்த தேர்தல்ல போட்டியிட்டு வெல்லவும் செய்யறாங்க. 2020 மீண்டும் தேர்தல் நடத்துறாங்க. அதுலயும் இவங்களே வெற்றி பெறாங்க. ஆனா இந்த முறை ராணுவம் இதுல தலையிட்டு இந்த தேர்தல் செல்லாது அப்படின்ட்டு சொன்னது மட்டும் இல்லாம ஆங் சங் சுக்கியாவை கைது பண்ணி இன்று வரைக்கும் அவங்க எங்க இருக்காங்க அப்படின்றது தெரியாமலே வச்சிருக்காங்க. மியான்மர் மீண்டும் ராணுவ ஆட்சிக்குள்ளார போகுது. ஆனா இந்த தடவை மக்கள் சும்மா விடுறதா கிடையாது. அந்த ராணுவத்தை எதிர்த்து ஒரு பெரிய மக்கள் கூட்டம் திரண்டு போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உள்நாட்டு கலவரம் வெடிக்குது. இதன் விளைவு 4 வருடங்கள் தொடர்ந்து இந்த போராட்டம் நடந்ததுல பல இடங்கள் ராணுவ தலைமையில இருந்து மக்கள் கிட்டக்க போக ஆரம்பிச்சது. பல இனக்குழுவினர் தனித்தனியா பிரிஞ்சு இந்த பகுதிகளுக்கு தலைமை தாங்க ஆரம்பிக்கிறாங்க. இறுதியா வெறும் 21% நிலப்பரப்பு மட்டும்தான் ராணுவ கையில இருக்குது. ஆனா அதுல முக்கியமான அவங்களுடைய தலைநகரமான நைபீடியாவும் மற்ற சில பெரிய பெரிய நகரங்கள் ராணுவ ஆட்சிக்குள்ளார இருக்குது. இப்படி ராணுவ ஆட்சியில இருந்து கைப்பற்றின பகுதிகள் இருக்கு இல்லையா, அதுல பெரும்பாலான பகுதியை கைக்குள்ள வச்சிருக்கவங்க எத்னிக் ஆர்ம்டு ஆர்கனைசேஷன், அதாவது ஆயுதம் ஏந்திய இனக்குழுவினர்கள் இந்த பகுதியை அவங்களுடைய பாதுகாப்புக்குள்ளார வச்சிருக்காங்க. இவங்களுடைய இந்த போராட்டம் 60 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சது. இவங்க யார் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா அந்த பகுதியில இருக்கிற மைனாரிட்டி குரூப்ஸ். இவங்களுக்கு அடுத்தபடியா ரெசிஸ்டன்ட் குரூப்னு சொல்லப்படுற கட்சியினர்கள் இருக்காங்க. இந்த எதிர்கட்சி குழு உருவானதன் காரணம் எப்போ அப்படின்ட்டு தெரியுமா? 2020 எப்போ முதல்ல இந்த எலெக்ஷன் நடந்து இது செல்லாது அப்படின்ட்டு அந்த ராணுவம் ஆட்சிய அடிச்சு புடுங்கினாங்களோ அந்த டைம்ல அங்க உள்ள முக்கியமான எஜுகேட்டட் பீப்புள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து, அதுல லாயர், மெடிக்ஸ், மேலும் பல அறிஞர்கள், நல்லா படிச்சவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த ராணுவ ஆட்சிய அடக்கி ஆகணும், அவங்களுக்கு எதிராக கோஷம் எழுப்பி போராட்டத்துல ஆரம்பிச்சு போரா முடியறதுக்கு காரணமா இருந்தாங்க. பல இனங்கள் பல குழுக்களா பிரிஞ்சு பல வகையான போராட்டங்கள் நடத்தினாலும் அவங்களுடைய ஒட்டுமொத்த எண்ணம் ஒன்னாதான் இருந்துச்சு, ஜனநாயகம். இப்படி உருவான இந்த எதிர்குழுவை பயில்விச்சவங்க, ஆயுதங்கள் இது எல்லாத்தையுமே கத்து கொடுத்தவங்க யாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இனக்குழுவினர் அப்படின்ட்டு சொன்னா இல்லையா, அவங்க தான் இவங்களை ட்ரெயின் பண்றாங்க. இப்படி உருவான இந்த மக்கள் எதிர்ப்பு அணி பல வெற்றிகளை சந்திச்சுட்டு வந்தாங்க. ஆனா இதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. அரக்கன் போராளிகள், பேர்லயே அரக்கன் இருக்கு இல்லையா, அவங்க பண்ணதும் அப்படிதான் இருந்துச்சு. இவங்க தன்னுடைய எல்லையை மீறி இவங்க கிட்ட சரணடைகிற ராணுவ வீரர்களை இவங்க கொண்டு குவிச்சாங்க. இன்னொரு பக்கம் ராணுவ வீரர்கள்
கண்ணில படுற அத்தனை ஆட்களையும் கைது பண்ணி அவங்களுடைய போர் கவசமா பயன்படுத்தினாங்க. அதாவது அவங்க சண்டை போடுற இடத்துல இப்படி கடத்தப்பட்ட ஆட்களை முன்னாடி அனுப்பிச்சு மனித கேடயமா அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட ராணுவ கட்டுப்பாட்டுல இன்னமும் ஏர்போர்ஸ் இருக்குது. அதை வச்சு பல இடங்கள்ல குண்டு வீழ்த்தி மக்களை கொன்னு குவிச்சாங்க. சரி, இதெல்லாமே நடந்துட்டு இருக்கே, சுத்தி இத்தனை கண்ட்ரி இருக்கும், யாருமே அவங்களுக்கு எதிர்த்து கொஸ்டின் கேட்கலையா அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, அங்க நடக்கிற இந்த ராணுவ அத்துமீறல்களும் அராஜகங்களும் வெளி உலகத்துக்கு தெரியாமலே போகிறதுக்கான முக்கிய காரணம் பல இடங்கள்ல இன்டர்நெட் கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு ஒரே ஒரு நாடு உதவி செஞ்சதுன்னா அது சைனா. ஆமாங்க, சைனா அங்க உள்ள இனக்குழுவினர்களுக்கு ஆயுதங்களை வழங்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் அங்க உள்ள ராணுவம் மற்றும் அந்த அரக்கன் போராளிங்க அதிக அளவு கொன்னு குவிக்கிறது அங்க உள்ள சிறுபான்மையினரான முஸ்லிம்ஸ். 2017 வரைக்கும் எடுக்கப்பட்ட கணக்கின்படி ஏறக்குறைய 7 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தன்னுடைய உயிரை கையில பிடிச்சிட்டு பங்களாதேஷ்க்கு இடம்பெயர்ந்திருக்காங்க. மியான்மருடைய தட்பவெப்பம் மற்றும் சுற்றுச்சூழலை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க அதிக அளவு மழை பெய்யறதன் காரணமாக புயல் மற்றும் வெள்ளப்பெருக்கு அதிக அளவுல ஆகுது. இதனால அவங்களோட விவசாய நிலம் பாலா போகிறதன் காரணமா 20 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் உதவியை நாடுறாங்க. 15 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு சரியான உணவு கிடைக்கிறது கிடையாது. இந்த சூழ்நிலையில தான் 2 வருஷங்கள்ல இல்லாத ஒரு மிகப்பெரிய பூகம்பம் மியான்மர்ல நடந்திருக்கு. இதன் விளைவா 1000 கணக்கான உயிர்கள் போயிருக்கோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இன்னும் பலரை காணா, பலரை தேடிட்டு இருக்காங்க. இப்போ மியான்மருடைய தெருக்கல்ல பிணவாடை அடிக்கிறதா சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே வெளி உலகத்துக்கு தெரியறது கிடையாது. ஏன்னா அங்க உள்ள ராணுவ ஆட்சி அதை தெரியப்படுத்த விட மாட்டாங்க. இப்போ மியான்மர் இருக்கிறது சரியான ஆட்சியாளர்கள் கிடையாது, சரியான உணவு கிடையாது, வெளி உலகத்துல இருந்து அவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை, வெளி உலகத்துல இருந்து அவங்களுக்கு உதவியும் கிடைக்கிறது இல்லை. இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம இருந்தோம்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பல உலக நாடுகள் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க, உதவி செய்யவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல சைனாவும் ஒண்ணு. எது எப்படியோ மியான்மரோட மக்கள் மனுஷங்க கிட்ட இருந்து, உணவு பஞ்சத்துக்கிட்ட இருந்து, இயற்கையின் பேரழிவு கிட்ட இருந்து தப்பிச்சு உலக நாடுகள் கடைசியா ஒரு தடவையாவது அவங்களுக்கு உதவி செஞ்சிடாதா அப்படின்ட்டு பாத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய காத்திருப்பை நம்ம எப்போதும் அலட்சியம் பண்ணிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணிப்போம். நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவியை செய்யறதுக்கு த லீஸ்ட் ட்ரை பண்ணுவோமே. இது போன்ற ஒரு சில சம்பவங்கள் தான் நமக்குள்ளார ஒற்றுமை எவ்வளவு முக்கியம் அப்படின்றத உணர்த்துது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஜெய்ஹிந்த்.